1600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணை தாஜ்மஹால் இன்றும் நிலைத்து நிற்கிறது. தற்போது கட்டப்படும் கட்டிடங்கள் பழுது ஏற்படுவதற்கு ஒப்பந்ததாரர்தான் காரணம். கட்டிடக்கலை விதியின்படி கட்டினால் 50 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். திருப்பத்தூரில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. ஜூலை 26 சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மருது பாண்டியர்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் தொகுதி மேம்பாட்டு நிதியினில் 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் மையம் அமைக்கும் கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன், சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ப. சிதம்பரம், அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள் தரமான மருத்துவ சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தவர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு டயாலிசிஸ் நோயாளிகள் இல்லை. ஆனால் தற்போது 1% மக்களுக்கு டயாலிசிஸ் செய்யக்கூடிய நிலை உருவாகியுள்ளது என வேதனை தெரிவித்தார். அரசு கட்டிடங்களை ஒப்பந்ததாரர் தான் தரமான முறையில் கட்டிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணை தாஜ்மஹால் இன்றும் நிலைத்து நிற்கிறது. தற்போது கட்டப்படும் கட்டிடங்கள் பழுது ஏற்படுவதற்கு ஒப்பந்ததாரர் தான் காரணம். கட்டிடக்கலை விதியின்படி அரசு கட்டிடங்கள் கட்டினால் 50 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என ப. சிதம்பரம் தெரிவித்தார். ொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக புதிதாக ஒரு டயாலிசிஸ் மையம் அமைப்பதற்கு கட்டிடம் கட்டும் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தலைமையேற்றிருக்கும் இந்நிலையிலும் தன்னிலை மாறாத உன்னதமான தலைவர். மருத்துவ சேவை வெறும் செல்வம் படைத்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, அது எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லா சமுதாயத்திலும் நடக்க வேண்டிய நிகழ்வு. அதை நோக்கி அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருந்து டயாலிசிஸுக்காக மதுரைக்கும் திருச்சிக்கும் காரைக்குடிக்கும் சென்றிருக்கும் மக்கள் இந்த பகுதியிலேயே அந்த மருத்துவ சேவை பெறுவதற்காக தன்னுடைய பாராளுமன்ற தொகுதி நிதியில் இருந்து 63 லட்சம் ரூபாயை ஒதுக்கி 51 லட்சம் ரூபாயில கட்டிடத்தையும் 12 லட்சம் ரூபாயில உபகரணங்களையும் வாங்கி தருவதற்காக நிதி ஒதுக்கிய முன்னாள் நிதியமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் முன்பே பல முறை சொல்லியிருக்கிறேன். 5% மக்கள் தொகையை கொண்ட தமிழர்களான நாம் இந்தியாவுக்கு 12% மருத்துவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது தொடர வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி, அதற்கும் மேலாக தமிழகத்திற்காக எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரமும் தமிழகத்துக்கு தேவை. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தியிலே ஆளும் ஆட்சி நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியும் குறைக்கிறார்கள். அதே வேளையிலே நமது நிதியால் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிகளை அவர்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விரும்பிதான் அவர்கள் இந்த தேர்வுகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அதையெல்லாம் எதிர்த்து தான் இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே எல்லா கட்டத்திலும் அதை எதிர்த்து வருகிறோம். அதனால்தான் அந்த முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் நம்மிடம் இருக்கிறதுனால தான் இத்தகைய மருத்துவமனைகள் எல்லாம் செயல்படுகின்றன. அதை மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள்லாம் எல்லா பட்டி தொட்டிலையும் இருக்குனாக்க நம்மளோட நிதியை வச்சு நம்மளுடைய முற்போக்கு சிந்தனையின் மூலமாக நாம் இங்கே அமைத்திருக்கிறதுனால தான் நடக்குது.
இந்த அதிகாரம் நம்மகிட்ட இருந்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி சிறு குறு நகரங்களுக்கு கிராமங்களுக்கெல்லாம் மருத்துவ சேவை இல்லாமல் போய்விடும். அதை எந்த காலத்திலும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்று கூறி மீண்டும் முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு 63 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இந்த பகுதியில் இருக்க மக்கள் இந்த பகுதியிலேயே டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் பெறுவதற்காக உதவியதற்கான மாண்புமிகு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு சிவகங்கை மக்களவை உறுப்பினர் அவர்களையும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மருத்துவத்துறை இணை இயக்குனர் அவர்களையும் வரவேற்று மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை மக்களின் உடல் நலம் காக்கும் பொருட்டு டயாலிசிஸ் மையம் அமைக்க ஒதுக்கி திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு அளித்திருப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நம்முடைய முன்னாள் மத்திய நிதி மற்றும் உள்துறை அமைச்சராக இருந்து இந்திய திருநாட்டின் பெருமையை உலகறிய செய்த உலக பொருளாதார மேதை மாண்புமிகு அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 63 லட்சம் ரூபாய் நிதியை நம்முடைய திருப்பத்தூர் மருதுபாண்டியர் அரசு மருத்துவமனைக்கு ஒதுக்கி தந்து அதன் மூலமாக புதிய கட்டிடம் ஒன்றை 51 லட்சம் ரூபாய்க்கும் அதோடு டயாலிசிஸ் மெஷின்கள் 2ஐயும் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படி ஒதுக்கப்பட்ட அந்த நிதியின் மூலமாக இப்பொழுது அந்த கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சி, அதில் அண்ணன் பாசி அவர்கள் தனக்கு தருகின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செய்வதில் அவர் கைதேர்ந்தவர் என்பதை தொடர்ந்து நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களை போன்றவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி வருதுன்னா 5 லட்சம் 10 லட்சம் மிஞ்சி போனால் ஒரு 25 லட்சம் இந்த கட்டடத்துக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி கொடுக்கறதில்ல, கொடுக்கவும் முடியாது. ஆனால் அண்ணன் பாசி அவர்களை பொறுத்தவரையில் பெருநிதியாக கொடுத்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதிலும் குறிப்பாக மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். இதே மாதிரி ஒரு பணி ஏற்கனவே சிங்கமனரியில் இதே மதிப்பீட்டில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி அது பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்ச்சி இப்போ போய் நடக்க இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் நாடாளுமன்ற தொகுதி அடங்கி இருக்கிற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா ஒவ்வொரு கோடி ரூபாய்க்கு அளவுக்கு மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு தந்திருக்கிறார்கள். அது திருமயத்திலேயும் சரி, அதே போல புதுக்கோட்டையின் மற்றொரு தொகுதியான ஆலங்குடியிலும் சரி, இது மாதிரி நம்முடைய சிவகங்கை, அது மாதிரி இளையாங்குடி, மானாமதுரை ஆகிய தொகுதிகளிலேயும் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் மருத்துவ கட்டமைப்பை நம்முடைய திருக்குறளில் சொன்ன கோகிலாராணி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் தோன்று அண்ணன் பாசி அவர்கள் அந்த முயற்சியை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய நல்ல முயற்சி பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. அதை குறிப்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் திருப்பத்தூர் சிங்கமனரி ஆகிய 2 மருத்துவமனைகளுக்கு தந்திருக்கின்ற அண்ணன் பாசி அவர்களை நான் வெகுவாக பாராட்டி வணங்கி அவர்களை நான் வாழ்த்துகிறேன். சிங்கமனரியில் தான் பேருரை 7-8 மாதங்களுக்கு பிறகு இந்த டயாலிசிஸ் மையத்தை திறந்து வைக்கும் பொழுது எல்லாரும் உரையாற்றலாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். என்னுடைய ஒரே வேண்டுகோள், சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அதற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அவசிய மருத்துவ சேவைகளுக்காக வசதியானவங்க பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. அவசிய மருத்துவ செலவுகளுக்காக அரசு
அரசு சார்ந்த துறைகள் இலவசமாக தரமான மருத்துவ வசதியை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் தொகுதி முழுவதும் மருத்துவ சேவைகளை அதை அனுசரித்து அதற்கு தேவையான கட்டிடங்கள் உபகரணங்களை அதையெல்லாம் வாங்கி தரோம். இப்போ டயாலிசிஸ் எடுத்துங்க, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு டயாலிசிஸ் நோயாளிகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு டயாலிசிஸ் செய்யணும்னு தெரிஞ்சிருக்கா. இப்போ யாரை பார்த்தாலும் ஒரு 100 பேருக்கு ஒருத்தராவது டயாலிசிஸ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஒருவேளை நம்ம பகுதியிலேயே உள்ள தண்ணீர் காரணமாக இருக்கலாமோ என்று நான் ஒரு நிகழ்ச்சியில் கேட்டேன். அதுனா பதில் வரல. இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்றால் சிவகங்கை தலைமை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், அல்லது தேவகோட்டை நகராட்சி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், அல்லது சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். தனியார் ஒருவர் தனியார் டயாலிசிஸ் மையத்துக்கு சென்றால், அல்லது மதுரைக்கு சென்றால், அல்லது தஞ்சாவூருக்கு சென்றால் ஒரு முறை டயாலிசிஸ் செய்வதற்கு 6000 ரூபாய். அப்புறம் போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு. 6000 ரூபாய்க்கு எடுத்து யாரால் வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை, சில பேருக்கு வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் செய்ய முடியும்? ஆகவே தான் திருப்பத்தூர் நண்பர்கள் கேட்டார்கள், இங்கே மருத்துவமனை மருதுபாண்டியர் பேரில் அமைஞ்சிருக்கு, டயாலிசிஸ் மையம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவர் ஆஞ்சியோகிராம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக பல வசதிகள் அரசு செய்தாலும் பல வசதிகளை அரசால் செய்ய முடியவில்லை. அதை ஏதாவது நிதியில் தரணும். அமைச்சர் சொன்னாங்க, பாராட்டி சொன்னாங்க, தன்னுடைய நிதியில் இருந்து, என்னுடைய நிதி அல்ல, உங்களுடைய நிதி தான் அது எனக்கு உங்களுக்கு திரும்பி வருது. தன்னுடைய நிதியில் அல்ல, தன்னுடைய நிதியில் செய்யக்கூடியதை செய்யலாம், ஆனால் பொது நிதியில் தான் அதை செய்ய முடியும். இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள், ஒப்பந்தக்காரர் திரு பிரபாகருக்கு ஒரே வேண்டுகோள், தரமாக கட்டணும். நான் மாதத்துக்கு 2 முறையாவது தொகுதிக்கு வர்றேன், போகும்போது வரும்போது பார்த்துட்டு போவேன். மாதத்துக்கு ஒரு தடவையாவது பார்ப்பேன். தரமான கட்டிடமாக இருக்கணும், தரமான சிமெண்ட்டு, தரமான செங்கல், தரமான கலவை, அதற்காக உள்ள உரிய நேரத்தை நாட்களை ஒதுக்கி க்யூரிங். ஒரு கட்டடம் கட்டினா ஒரு 40-50 வருஷத்துக்காவது அரசு கட்டடம் இருக்கணும். இப்போ அரசு கட்டடங்களை, பாலங்களை எல்லாம் பத்திரிகையில் பார்க்கலாம். கட்டி 4வது நாள் விழுகுது, கட்டும்போதே குழி விழுகுது, கட்டும்போதே பாலம் விழுந்துருது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கப்படாது. நான் பல இடங்களில் சொல்கிறேன், கல்லணை எப்போ கட்டினாங்க? 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் சிமெண்ட் இல்லாத காலத்தில் கட்டினாங்க. இன்னைக்கு நிற்குது இல்லை. தாஜ்மஹால் எப்படி கட்டினாங்க? ஆக கட்டிடக்கலையில் பழுதில்லை, கட்டிட கலைஞர்களுக்குத்தான் பழுது. அந்த கட்டிடக்கலை விதிக்க விதிகளின்படி ஒப்பந்தக்காரர் கட்டினா நிச்சயமாக 50 ஆண்டுகளுக்காக இந்த கட்டடம் இருக்கும். அதனால் அவற்றை உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன், தரமான கட்டிடமாக கட்டுங்கள். எத்தனை மாதத்தில் கட்டுறாருன்னு தெரியல. என்னுடைய வேண்டுகோள் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு அனுமதி எல்லாம் கிடைக்கிறதுக்கு. பிப்ரவரி மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சுட்டா, அல்லது 15 மார்ச்சுக்குள்ளே கட்டி முடிச்சுட்டா, 15 மார்ச் ஒட்டியே இந்த டயாலிசிஸ் மையத்தை செயல்படுத்தி விடலாம் என்ற என்னுடைய ஆசையை அவருக்கு அன்போடு தெரிவித்து, அமைச்சர் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய
அன்பான நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். விட உத்கல பங்கா விந்தகி மாச்சல யமுனாரங்கா உச்சல தலசிதரங்கா தவ சுபநாயே தவ ஜய காதா